தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வென்றது. திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் தாவேகாவுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை அளித்து தங்கள் ஆதரவு கடிதத்தை விஜயிடம் வழங்கியது. இந்நிலையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும்படி கூடுதல் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அல்லேகரை நேரில் சந்தித்தார் தாவேக தலைவர் விஜய். அப்போது தாவேகாவுக்கு ஆதரவளிக்கும் எம்எல்ஏக்கள் கடிதத்தையும் ஆளுநரிடம் வழங்கினார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அவருடைய இல்லத்திற்கு சென்று நடிகர் ரஜினிகாந்த் இன்று சந்தித்து பேசினார். அப்போது வெற்றி பெறும் நேரத்தில் மட்டுமல்ல, இக்கட்டான நேரத்திலும் உங்களுடன் இருப்பேன் என ரஜினிகாந்த் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் கட்சி நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை அளித்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கனிமொழி, அவர்களது எது சரி தோன்றுகிறதோ அதை தேர்வு செய்வது அவர்களின் உரிமை என தெரிவித்தார். திமுக செய்தி தொடர்பாளர் DKS இளங்கோவன் கூறுகையில், ஆரம்பத்தில் இருந்தே காங்கிரஸில் இருந்த சிலர் விஜய்க்கு ஆதரவளிக்கவும் அவரது கட்சியில் இணைவும் விரும்புவதாக பேச்சுக்கள் இருந்தன. காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் இதையே செய்து வருகிறது. தங்கள் கட்சியை தாங்களே மூடும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என தெரிவித்தார். மத்திய அரசின் BM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பள்ளிகளை மேம்படுத்தவும் அதற்கான நிதியை பெறவும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் திருத்தங்கள் ஏதுமின்றி கையெழுத்திடும்படி மத்திய கல்வி அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. பஞ்சாபின் ஜலந்தர் எல்லை பாதுகாப்பு படை தலைமையகம் நுழைவாயிலில் அருகே நேற்று இரவு பலத்த சத்தத்துடன் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதேபோல் இரவு 10:30 மணிக்கு அமிர்தசரஸ் ராணுவ முகாம் அருகே மற்றொரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. குண்டுவெடிப்புகள் தொடர்பாக பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதழியல், இலக்கியம் உள்ளிட்ட துறைகளில் சாதனை படைத்தோருக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் சார்பில் அளிக்கப்படும் புலிட்சர் பரிசு அறிவிக்கப்பட்டது. இதில் இந்திய செய்தியாளர்கள் ஆனந்த் RK, சுபர்ணா சர்மா, ஜப்பானின் நடாலி ஒபிகோ பியர்சனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL தொடரின் பிளே ஆஃப் சுற்று மற்றும் இறுதிப் போட்டிக்கான அட்டவணையை BCCI இன்று அறிவித்தது. அதன்படி மே 26 அன்று தர்மசாலாவில் குவாலிஃபயர் ஒரு போட்டி நடக்கிறது. மே 27 அன்று எலிமினேட்டர் மற்றும் மே 29 அன்று குவாலிஃபயர் 2 போட்டிகள் சண்டிகரில் நடக்கின்றன. இறுதிப் போட்டி மே 31 அன்று அகமதாபாத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.